வெல்கம் டு மூவிஸ் தமிழன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸ் த 100 சீசன் 1 எபிசோட் 1. ஆக்ஷன், அட்வென்ச்சர் அண்ட் சயின்ஸ் ஃபிக்ஷன் பிடிச்ச எல்லாருக்கும் இந்த சீரிஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் மட்டும் கேட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்களே ஆட்டோமேட்டிக்காக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இப்போது போகலாமா? இந்த கதை நடக்கிறதுக்கு 97 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியில் ஒரு நியூக்ளியர் பாம்பு வெடிச்சிருக்கு. அதனால் பூமியில் இருக்கிற எல்லாருமே ரேடியேஷனால் இறந்து போயிட்டாங்க, சில பேர்த்த தவிர. அவங்கெல்லாம் ஸ்பேஸில் ஆர்க்குன்ற ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கிட்டு அதில் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் 97 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த 12 நாடுகளால் அவங்களுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸை எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி உருவாக்கப்பட்டது தான் இந்த ஆர்க். பூமியில் ரேடியேஷனே இல்லாமல் பழைய மாதிரி உயிர்கள் உயிர் வாழ 100 வருஷம் ஆகும்னு கணிச்சாங்க. அதில் 97 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னொரு 3 வருஷம் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 4 ஜென்ரேஷனாகவே மக்கள் அங்கேயே வாழ்ந்துட்டு வராங்க. பூமிக்கு திரும்பி போக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மக்கள் உயிர் வாழ மாத்திரை மருந்துன்னு எடுத்துக்கிட்டு வந்தாலுமே இந்த ஆர்க் ஸ்டேஷனில் இருக்கிற ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிக்கிட்டே வருது. இன்னும் 3 வருஷத்துக்கு உயிர் வாழ தேவையான ஆக்சிஜன் இங்கே இல்லவே இல்லை. அதனால் இங்கே 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஏதாவது சின்ன தப்பு பண்ணால் கூட இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை விட்டு தூக்கி வீசிடுவாங்க. ஏன்னா அவங்க உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஆக்சிஜன் மற்றவங்களுக்குனா யூஸ் ஆகும்ல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பசங்க யாராச்சும் இருந்தால் அவங்களையும் ஜெயில் கைதிங்க மாதிரி அடைச்சி வச்சிருவாங்க. இந்த ஸ்டோரியில் வர எல்லா கேரக்டரும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்மளால் சொல்லவே முடியாதுங்க. ஏன்னா அந்த டைமில் அவங்க எடுக்கிற முடிவுகள் அவங்களுக்கு கரெக்டாக தான் தோணும். ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அவங்கள கொலை பண்ணுற அளவுக்கு கோபம் வரும். இந்த கதையில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு போக போக நீங்களே பாருங்கள். இந்த ஆர்க் ஸ்டேஷனில் கிளார்க்ன்ற ஒரு பொண்ணு கைதியாக இருக்காங்க. அப்போது அங்கே வந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர்க்கை எந்திரிக்க சொல்லி அவங்கக்கிட்ட இருந்த கைவலங்க மாட்ட ட்ரை பண்ணுறாங்க. நம்மளை போட்டு தள்ள போகிறாங்கன்னு பயந்த கிளார்க் அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் தள்ளி விட்டு ஓடி வந்து வெளியே வந்து பார்த்தா அங்கே இருந்த எல்லா கைதிகளையும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தரன்னு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போது கிளார்க்கோட அம்மா ஏபி வராங்க. அவங்க தான் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர். அவங்களோட ஹஸ்பண்ட் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருப்பாங்க, அதனால் அவங்கள சாவடிச்சிருப்பாங்க. அதனால் கிளார்க்கையும் ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க. கிளார்க் அவங்க அம்மா கிட்ட ஆக்சிஜன் இல்லாதனால எல்லா கைதிகளையும் சாவடிக்க போகிறாங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு ஏபி இல்லை, உங்களை சாவடிக்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக உங்கள் எல்லாத்தையும் பூமிக்கு அனுப்ப போகிறதா சொல்கிறாங்க. ஆர்க் ஸ்டேஷனில் ஆக்சிஜன் கம்மியானதுனால அங்கேருந்த 100 கைதிகளை பூமிக்கு திருப்பி அனுப்ப ஏற்பாடு பண்ணுறாங்க. ஒருவேளை இவங்களுக்கு பூமியில் இருக்க ரேடியேஷனால் ஒன்றும் ஆகாமல் நல்ல ஆரோக்கியமாக இருந்தாங்கன்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருக்க மற்ற ஆளுங்களும் பூமிக்கு திரும்பி போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த 100 பேர்த்தையும் ஸ்பேஸ் கிராஃப்டில் பூமிக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த 100 பேர்த்தில் ஒருத்தராக இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனோட ஹெட்டோட பையன் வெல்ஸ் போகிறாரு. வெல்ஸ் கிளார்க்கோட ஓல்டு ஃப்ரெண்ட். கிளார்க்கோட அப்பா இறந்ததுக்கு வெல்ஸ் தான் காரணம்னு கிளார்க் வெல்ஸ் மேலே செம்ம காண்டில் இருக்கா. கிளார்க்கோட அப்பா இறந்ததுக்கும் அவனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லைன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் அவளோட போயிட்டுருக்காரு. அந்த நேரத்தில் அங்கேருந்து டிஸ்பிளேஸில் ஒரு வீடியோ ப்ளே ஆகிட்டு இருக்கு. நம்ம வெல்ஸோட அப்பா ஜாஹா அந்த வீடியோவில் பேசுகிறாரு. இது உங்களுக்கு கிடைச்ச செகண்ட் சான்ஸ். நம்ம மக்களுக்கு தேவையான ஆக்சிஜன் இங்கே இல்லை. பூமியில் நீங்கள் பொழைச்சிருந்தா மட்டும்தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்மளும் பொழைக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வரும். அதுக்கு நீங்கள் பூமியில் லேண்ட் ஆனவனே மவுண்ட் வெதர்ன்ற ஒரு இடத்துக்கு போகணுன்னு சொல்கிறாரு. ஏன்னா அங்கே தான் நியூக்ளியர் பாம்பு வெடிச்சதுக்கு அப்புறமா சில மக்கள் 2 வருஷமாக உயிர் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த இடத்துல நீங்கள் உயிர் வாழ தேவையான பொருட்கள் கிடைக்கும்னு சொல்கிறாரு. அப்போது அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் இருந்த 2 பேர் கிராவிட்டி இல்லாதனால பெல்ட்டை கழட்டிக்கிட்டு மிதந்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஸ்பேஸ் கிராஃப்டோட டோட்டல் சிஸ்டமும் கொலாப்ஸ் ஆகுது. எப்படியோ அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமியை சேஃபாக ரீச் ஆகுது. ஆனால் அந்த சீட் பெல்ட் போடாமல் மிதந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த 2 பேர் அடிபட்டே இறந்து போகிறாங்க. பெல்லமின்ற ஒருத்தர் அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை விட்டு வெளியே போகிறதுக்கு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அந்த நேரத்தில் பெல்லமியோட சிஸ்டரான ஆக்டோவியா பெல்லமியை பார்க்குறாங்க. ஆக்டோவியாவுக்கு பெல்லமி இதில் வந்திருக்காங்கன்னு தெரியவே தெரியாது. ஆக்டோவியா அந்த ஆர்க் ஸ்டேஷனில் ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்காங்க, அதனால அவங்க ஜெயிலில் இருந்திருக்காங்க. ஆனால் பெல்லமி ஒன்றுமே பண்ணல. ஆக்டோவியாக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே வந்து பார்க்குறாங்க. பூமியில் ரேடியேஷன் இல்லவே இல்லை, அதனால் அவங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. அதை நினச்சி எல்லாரும் சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கிளார்க் மேப்பில் மவுண்ட் வெதர் எங்கே இருக்குன்னு பார்க்குறாங்க. அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அந்த இடத்துல இருந்து ரொம்ப தூரம் தள்ளி இறங்கியிருக்குன்னு அவங்க ஃப்ரெண்டு ஃபின்னு கிட்ட சொல்கிறாங்க. அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட டோட்டல் சிஸ்டமும் ஃபெயிலியர் ஆனனால ஆர்க் ஸ்டேஷனில் இருக்கிறவங்கனால இவங்களை காண்டாக்ட் பண்ண முடியல. இவங்க கையிலலாம் ஒரு விலங்கு மாதிரி ஒன்று மாட்டினாங்க பார்த்தீங்களா, அதை வச்சு தான் இவங்க உயிரோட இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கிறாங்க. பூமியில் இருக்க கிளார்க்கும் வெல்ஸும் ஜாஹா சொன்ன இடமான மவுண்ட் வெதருக்கு போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் மற்றவங்க அங்கே போக முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாரும் அந்த ஆர்க் ஸ்டேஷனில் கைதியாக இருந்தாங்க. அதுக்கு காரணமே அந்த ஜாஹா போட்ட ரூல்ஸ் தான்னு சொல்கிறாங்க. அதனால் ஜாஹாவை அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் வெல்ஸும் கிளார்க்கும் இருக்கிறது அங்கே இருக்கவங்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. பெல்லமி நீங்கள் வேணால் அந்த மவுண்ட் வெதருக்கு போங்க, எங்கனாலலாம் வர முடியாதுன்னு சொல்கிறாரு.
அப்போ வெல்ஸ் உங்களுக்கெல்லாம் புரியலையா, அங்கே நம்ம கண்டிப்பாக போய்த்தான் ஆகணும்னு சொல்கிறாரு. அப்போ மர்ஃபின்ற ஒருத்தர் அங்கே வந்து பாடுறா இவர் தான் பூமியோட தலையான்னு சொல்லிட்டு அவர் கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறாரு. வெல்ஸோட காலை மெர்ஃபி உடச்சி கீழே தள்ளி விடுறாரு. அப்போது ஃபின் குறுக்கா வந்து இப்போ கை வச்சு பாருன்னு மாசா சொல்கிறாரு. அதுக்கப்புறமா மெர்ஃபி அந்த சண்டையை நிறுத்துறாரு. ஃபின் பண்ண ஹீரோயிசத்தை பார்த்து அங்கேருந்து கேர்ள்ஸ் எல்லாம் இப்போ அவரை ஹீரோ மாதிரி பார்க்குறாங்க. ஃபின் நம்ம எப்போ மவுண்ட் வெதர் போகணும்னு கேட்குறாரு. அதுக்கு கிளார்க் நம்ம இப்போவே போய் ஆகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் 2 பேர் மட்டும் 100 பேத்துக்கு தேவையான சாப்பாடை எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு வெல்ஸ் சொல்கிறாரு. அட நமக்கு தான் 2 இளிச்சா வாங்கி இருக்காங்களேன்னு மாண்டி ஜாஸ்பர் என்ற 2 பேர்த்த கை கட்டுறாரு. அவங்க கூட போக பெல்லமியோட சிஸ்டரான ஆக்டோவியாவும் ஒத்துக்கிறாங்க. அந்த நேரத்தில் கிளார்க் ஃபின்னோட கையில் இருக்க பிரேஸ்லெட்டை ஃபின் ஏற்கனவே உடைக்க ட்ரை பண்ணதை கவனிக்கிறாங்க. ஃபின்னுக்கிட்ட போய் இதை நீ உடைக்கக்கூடாது, இதை நீ உடைச்சின்னா நம்ம எல்லாமே இறந்து போயிட்டோன்னு ஸ்பேஸில் இருக்கவங்க யாருமே பூமிக்கு திரும்ப வரமாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட பெல்லமி என்னமோ ஒன்று யோசிக்கிறான். அவனுக்கு ஏதோ ஒரு ஐடியா தோணுது. அது என்னன்னு போக போக பார்ப்போம். ஸ்பேஸில் ஜாஹாவை யாரோ ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி ஷூட் பண்ணியிருக்காங்க. ஜாஹாக்கு ஏபி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க. அளவுக்கு அதிகமாகவே பிளட்டை கொடுத்து அவரை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கமாண்டராக இருக்கிற கேனுக்கு ஜாஹாவை ஷூட் பண்ணது பூமிக்கு தப்பிச்சு போன பெல்லமி தானே தெரிய வருது. மெர்ஃபியோட அப்பாவை ஸ்பேஸில் சாவடிச்சிருப்பாங்க. அதனால தான் அதுக்கு ரூல்ஸ் போட்ட ஜாஹாவையும் அவரோட பையனான வெல்ஸையும் மெர்ஃபிக்கு பிடிக்காது. இதை தெரிஞ்சுக்கிட்ட பெல்லமி நம்ம மெர்ஃபிக்கிட்ட போய் எப்படியோ நம்ம உயிரோடு இருக்கிறத மேலே இருக்கவங்க தெரிஞ்சுக்கிட்டு கீழே வந்துடுவாங்க. அதனால் திரும்பவும் நம்மளை பிடிச்சி ஜெயிலில் தான் போட போகிறாங்க. அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கையில் இருக்க பிரேஸ்லெட்டை உடச்சிட்டோன்னா நம்ம செத்துட்டோன்னு நினச்சிக்குவாங்க. நம்மளை கண்ட்ரோல் பண்ண இங்கே யாரும் வர முடியாதுன்னு சொல்லி மெர்ஃபியை பிரெயின் வாஷ் பண்ணுறாரு. ஏன்னா ஸ்பேஸில் இருக்க மக்கள் திரும்பவும் பூமிக்கு வந்தாங்கன்னா அதில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஜாஹாவை கொலை பண்ண ட்ரை பண்ணதுக்காக பெல்லமியை கொலை கூட பண்ணலாம். இது பெல்லமிக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஸ்பேஸ்லேருந்து யாரும் பூமிக்கு திரும்பி வரக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா மர்ஃபியும் அவர் கூட இருந்த ஃப்ரெண்டும் பிரேஸ்லெட்டை உடைக்கிறாங்க. ஸ்பேஸில் இருந்த கமாண்டர் கேன் புதுசாக 2 பேர்த்தோட பிரேஸ்லெட் சிக்னல் கட்டானதை பார்த்துட்டு பூமியில் இன்னும் ரேடியேஷன் இருக்குன்னு நினைக்கிறாரு. மெடிக்கல் ஆஃபீஸரான ஏபி அவங்க 2 பேர் ரேடியேஷனில் இறந்துருந்தா அவங்க பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்கும், இப்படி ஒரே செகண்டில் சிக்னல் கட் ஆகாது, அங்கே வேற என்னமோ நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. பூமியில் இருக்க மர்ஃபியும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்து சில பேர்த்தோட பிரேஸ்லெட் எல்லாம் உடச்சிட்டு இருக்காங்க. இதை வெல்ஸ் ஒத்துக்க மாட்டாருன்னு தெரியும். அதனால அவரையும் பிடிச்சி மிரட்டி அவரோட பிரேஸ்லெட்டையும் உடைக்கிறாங்க. ஸ்பேஸில் டாக்டராக இருக்க ஏபி ஜாஹாவை காப்பாற்ற நிறையா பிளட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்காக இப்படி மற்றவங்களுக்கு தேவையான பிளட்டை அதிக அளவில் யூஸ் பண்ணுறது தப்பு தான். இப்போது ஆர்க் ஸ்டேஷனில் ஜாஹாவுக்கு அடுத்தபடியாக கமாண்டர் கேன் தான் பொறுப்பில் இருக்கார். இதை பார்த்த கேன் ஏபி பண்ண தப்புக்காக அவங்கள அரெஸ்ட் பண்ணி சாவடிக்க பார்க்குறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜாஹா ஐசியூலேருந்து உடனே வந்து ஏபியை காப்பாற்றுறாங்க. பூமியில் மவுண்ட் வெதரை தேடி போன அந்த 5 பேரும் சுற்றி பார்த்துக்கிட்டே ஒரு லேக்கை பார்க்குறாங்க. அந்த லேக்கை பார்த்ததும் ஆக்டோவியா உடனே குளிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பொண்ணு குளிச்சா போதுமே அதை பார்த்தா மற்ற 2 பசங்களும் குளிக்க ரெடி ஆகுறாங்க. அந்த நேரத்தில் தண்ணிக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று வந்து ஆக்டோவியாவை இழுத்துட்டு போகுது. ஜாஸ்பர் உடனே தண்ணிக்குள்ளே குதிச்சு ஆக்டோவியாவை சேவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஃபின் டார்சான் மாதிரி மரத்தோட விழுதை பிடிச்சிக்கிட்டு ரிவருக்கு அந்த பக்கம் தாவி போக ட்ரை பண்ணுறாங்க. ஜாஸ்பர் ஆக்டோவியாவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஃபின்னுக்கிட்ட இரு எவ்வளோ நாள் தான் நீயே ஹீரோவாக இருப்பேன்னு, இந்த டைம் நான் ஹீரோவாகிறேன், நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு அந்த மரத்தோட விழுதை பிடிச்சிக்கிட்டு அந்த பக்கம் தாவி போகிறாரு. ஒரு வழியாக ஜாஸ்பர் அந்த ரிவரை தாண்டி அந்த பக்கம் போயிட்டாருன்னு இந்த பக்கம் இருக்கவங்களாம் சந்தோஷத்தில் குதிக்கிறாங்க. ஜாஸ்பர் அங்கே கீழே இருக்க போர்டை பார்க்குறாரு. அதில் மவுண்ட் வெதர்ன்னு எழுதியிருக்கிறத எடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காமிக்கிறாரு. அந்த டைமில் சடனாக எங்கேருந்தோ வந்த ஈட்டி ஒன்று ஜாஸ்பரோட நெஞ்சிலேயே குத்துது. இதை பார்த்ததும் மற்றவங்க எல்லாம் பயந்து போய் அங்கேயே ஒளிஞ்சுக்கிறாங்க. பூமியில் நடந்த நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷனால பூமியில் இருக்கவங்க எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா அப்போ ஜாஸ்பரை தாக்குனது யாரு? அவங்க எப்படி இன்னும் உயிரோட இருக்காங்க? அவங்க ஏன் ஜாஸ்பரை தாக்குனாங்க? இதுக்கு மேலே இங்கே என்ன நடக்க போகுது? எல்லாத்தையும் வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸை பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க.